ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான யூனிக்கான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இதுவரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி புது வீடியோக்களும் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வருவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டு எங்களுக்கு மேல ஒரு ஆதரவான சூழ்நிலையை உருவாக்கி தர கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 15ஆம் நாள். இன்றைய தினம் திருவோண விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் அக்னி நட்சத்திரம் இன்னையோட முடியுது நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 5 கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறார். மேலும் குரு பார்வையானது ராசிக்கு 2ஆம் இடத்தின் மீதும் 10ஆம் இடம் 12ஆம் இடத்தின் மீதும் விழுகக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார், அதுவும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாங்க. உங்களுக்கான நல்ல நேரம் எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக உங்களது தொழில் திறமையின் மூலமாக அதிகமான பாராட்டுகளையும் நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. ஏன்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஆதரவு பெருகும். இன்னைக்கு நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, அந்த மாதிரியான சில நல்ல ஆதரவுகள் உங்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்படுங்க. ஒருவேளை கூட்டாளிகள் உங்களுக்கு இருக்காங்க, கூட்டு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அவருடைய ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். எனவே தொழில் முன்னேற்றம் இன்னைக்கு அற்புதமாக இருக்குங்க. கூடவே உங்கள் பேச்சு திறமை பயன்படுத்துங்க. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய யோகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. கனிவா அன்பா பேசுங்க. அப்படி பேசுறது மூலமாக நீங்க ஈஸியாக மற்றவருடைய அன்பை நீங்க சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு உங்க பேச்சு திறமையின் மூலமாக நிறைய சாதகமான சூழலை உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும். கொஞ்சம் கவனமாக உங்க பேச்சு திறமையை பயன்படுத்த நண்பர்களே. மகிழ்ச்சியான சூழல்ல நீங்க இருப்பீங்க. வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக காத்திருக்கு. அனைத்து விதமான வியாபாரிகளும் இந்த உங்க தொழில கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி உங்க பேச்சு திறமை பயன்படுத்தி நிறைய லாபத்தை சம்பாதிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும் நண்பர்களே. கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளிவரதுக்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அந்த மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகளை நீங்க குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்பத்து பகை உணர்வுகள் எல்லாமே கூட குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசுல சின்ன குழப்பமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு பண வரவுகள் மூலமாக ஏற்படலாம். ரொம்ப நாளா முயற்சி பண்ணியும் இழுபறியாக சில பெண்டிங்கான பண வரவுகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பழைய பாக்கிகளை நீங்க வசூல் செய்து கொள்வதில் மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி சூழலில் நீங்க அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது. இன்னைக்கு நீங்க பாட்டுக்கு வாக்குறுதிகள் அள்ளி வீசிடக்கூடாதுங்க. நான் உனக்கு இதை பண்ணித்தரேன், நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ ஒன்றும் கவலையப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வாக்குறுதி அள்ளி வீசிடக்கூடாதுங்க. அந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கும்போது எதுக்காக வாக்குறுதிகள் கொடுக்குறீங்களோ அந்த எப்படி நிறைவேற்ற போகிறீங்க அப்படின்ற பேக்கப் பிளான் மனதில் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாக்குறுதியில் அள்ளி வீசிடக்கூடாதுங்க. அதனால் மற்றவங்களை ஏமாத்துற மாதிரியான சூழல் உருவாகிடும். உங்களுக்கான மதிப்பு குறைந்து விடுங்க. ஸோ இந்த தினம் வாக்குறுதிகள் கொடுப்பதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய விஷயங்களை கற்றறிந்து கொள்ளணும். நிறைய விஷயங்களை செய்யணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த ஆர்வம் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழலை உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் உங்கள் சீனியர்கள் மூலமாக கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகலாம். அதனால உங்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகரிக்கலாங்க. வீட்லையும் கொஞ்சம் ப்ரெஷர் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை வேலையில் நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்திக்கொள்ள அனுமதிக்க கூடாது. ஸோ இந்த தினம் மன அழுத்தத்தை சிறப்பாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது. அதற்குண்டான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது ரொம்ப அவசியம். தியானம், யோகா போன்றவற்றை செய்து கொண்டு உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி உங்கள் ப்ரெஷரை நீக்கிக் கொள்வதற்கான மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் நண்பர்களே. இன்றைய தினம் முதலீடு செய்யும் போது வியாபாரிகள் மியூச்சுவல் ஃபண்டு அல்லது ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வதன் மூலமாக நீண்டகால அடிப்படையில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு ஆலோசனைகளை மேற்கொண்டு நீங்கள் உங்களது முதலீடுகளை தாராளமாக செய்யுங்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்ற காதலருடனான காதல் உறவுகளை நீங்கள்
நீங்கள் அதிகாரம் செய்யக்கூடிய அந்த தோரணையை வந்து மாற்றிக்கொள்வது இன்றைக்கி நல்லது. ஏன்னா உங்கள் காதலர்கிட்ட நீ இதை செய் நீ அதை செய்யின்னு சொல்லிட்டு நீங்கள் உத்தரவு போட்டீங்க அப்படின்னா அதனால் உங்கள் காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிளவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால் உங்கள் காதலர் கூட நீங்கள் பேசும்போது எந்த விதமான பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளையும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. உங்கள் காதலரை வந்து உத்தரவு போட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கவனமாக காதல் வாழ்க்கையில் மென்மையாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே. இன்றைய உங்கள் குழந்தைகளுடன் நீங்கள் பேசும்போது ஆரோக்கியமான உறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பிரகாசமான மகிழ்ச்சியான எதிர்காலத்தை வந்து உங்கள் குழந்தைகள் மூலமாக நீங்கள் காண முடியுங்க. உங்கள் முயற்சிகளுக்கு பின்னாடி நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சிறப்பாக இருக்குங்க. அதனால குழந்தைகளை நீங்கள் ஊக்குவிங்க. உங்கள் குழந்தைகள் கூட நேரத்தை வந்து அதிகமாக செயல்படுத்தி இன்றைய தினம் குழந்தைகளுடனான நட்புறவை வந்து பெருக்கிக் கொள்ளுங்க நண்பர்களே. அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது அவசியம். இன்னைக்கு உங்களுக்கு ஓய்வு நேரம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நேரத்தில் நீங்கள் தியானம், யோகா போன்றவற்றை செய்வதற்கு அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுங்க, சாப்பிடவும் கூடாது. ஸோ உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க. அப்படி இருந்தீங்கன்னா உடல் கோளாறுகளை நீங்கள் தவிர்க்க முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட பேசும்போதும் பழகும்போது நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. உங்கள் வாழ்க்கை துணையை எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க. நீ செய்தே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் இல்லற வாழ்க்கையில் சில தவறுகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளாமல் தவிர்க்க முடியும். உங்களது இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரித்துக் கொள்ள நீங்கள் இன்றைய தினம் அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் உத்தரவு போடக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. அதனால் நிறைய முயற்சிகளை நீங்கள் சிறப்பாக மேற்கொண்டு நிறைய வெற்றிகளை பெறுவதற்கு உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்க. வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக நீ மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் வந்து இன்றைய தினம் நீங்கள் கற்றவர்களுடைய ஆலோசனைகள் மூலமாக உங்கள் கவலைகள் வந்து தீர்த்து கொள்ள முடியும். ஸோ நல்ல எஜுகேஷன் மிக்க நபர்கள் உங்கள் கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி கற்றறிந்த அறிஞர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். கனிவாக அன்பாக பேசுங்க. காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். ஏற்கனவே பழுதான சில வீடு பராமரிப்பு சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் மனதில் இன்றைக்கி அதிகமாகும். வீட்டை பராமரிக்கிறது, பழுதான வீடுகள் வந்து சீரமைக்கிறது போன்ற எண்ணங்களை இன்றைக்கி உங்களுக்கு மேலும் நண்பர்களே. இன்றைய தினம் தொழில் சீராக நடைபெறும். சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்குங்க. நல்ல நேரம் இருக்கிறது. அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஆரஞ்சு கலர் வந்து பயன்படுத்தலாங்க. ஆரஞ்சு கலர் இன்றைக்கி லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 9 வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் தொழிலில் உங்களுக்கு கூட்டாளிகள் மூலமாக நல்ல ஆதரவு பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொந்தரவுகள் குறையக்கூடிய, உங்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. ஆதரவு பெருகும். தொழில் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் ஏற்படுங்க. கனிவாக அன்பாக பேசுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுங்க நண்பர்களே. மேலும் கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்களும் குடும்பத்தில் இன்றைக்கி நீங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும். கனிவாக பேசுங்க. நல்ல மதிப்பு கொடுங்க. கெத்தான ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு செயல்படுத்தணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. மேலும் பெண்டிங்கான சில பண வரவுகள் உங்களுக்கு வந்து மனதில் சில குழப்பங்களை உருவாக்கி தரலாம். அதனால திட்டமிட்டு உங்களுக்கு பழைய பாக்கியில் வசூல் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். யாருக்கும் வந்து வாக்குறுதியில் அள்ளி வீசிடக்கூடாதுங்க. கவனமாக இருங்க. நிறைய ஆர்வம் உங்களுக்கு இன்னைக்கு அதிகரிக்கும். நிறைய காரியங்களை செய்யணுங்கிற ஆர்வம் காரணமாக நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.